அண்மைச் செய்தி. டெல்லி மால்வியா நகரில் உள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 20ஆக அதிகரித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லி மால்வியா நகரில் உள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 11 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருந்தது. தற்பொழுது பலி எண்ணிக்கை 20ஆக அதிகரித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லி மால்வியா நகரில் உள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை தற்பொழுது 20ஆக அதிகரித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லி மால்வியா நகரில் உள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் முதற்கட்டமாக 10 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது மேலும் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்பொழுது 20 பேர் பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்தோம். 10 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கையானது 20ஆக அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது சிகிச்சையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? விரிவான விவரம். சில நிமிடங்களுக்கு முன்பாக தான் நம்ம டெல்லி மால்வியா நகர் தீ விபத்து குறித்தான அந்த காட்சிகளை ஒளிபரப்பியதோடு அது குறித்தான விவரங்களை தீயணைப்பு துறையினர் என்ன சொல்கிறார்கள் என்ற விவரங்களை பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில சமீபத்திய விவரங்களாக டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வழங்கியிருக்கக்கூடிய விவரங்களின்படி டெல்லி மால்வியா நகர் ரெஸ்டாரண்ட் தீ விபத்துல உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை 20ஆக அதிகரித்திருக்கிறது என்ற விவரங்களை வழங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்துல 47 பேர் வரை மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். நாம முன்பே செய்திகளை பதிவு செய்த போது அதுல சில விஷயங்களை சொல்லியிருந்தோம். 4க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விவரங்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலரும் உயிரிழந்திருக்கிறாங்க அதிக தீக்காயத்தின் காரணமாக என்ற விவரங்களையும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வழங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஆனால் தீ முழுமையாக நாங்கள் கட்டுப்படுத்தி விட்டோம், தற்போது வேறு யாரேனும் சிக்கி இருக்கிறார்களா என்ற வகையில தொடர் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது என்ற விவரங்களையும் டெல்லி தீயணைப்புத்துறையினரை பொறுத்தவரையிலுமே வழங்கியிருக்கிறாங்க. அதே கட்டத்துல இந்த தீ விபத்து எதனால் ஏற்பட்டது, இவ்வளவு பேர் உள்ளே இருந்த போது எப்படி இந்த தீ விபத்து ஏற்பட்டது, தீ விபத்து ஏற்பட்டதற்கு பிறகு முதல் தளம் வரை பரவியதற்கான காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் தீவிரமான ஒரு பக்கம் விசாரணை என்பதை டெல்லி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே தீவிரமான விசாரணைக்கு பிறகு அந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்தான விவரங்களை எல்லாம் தங்களால் தெரிவிக்க முடியும் என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் விளக்கமாக வழங்கியிருக்கிறாங்க. இன்னும் உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என நாங்கள் அஞ்சுகிறோம் என்ற தகவல்களையும் டெல்லி தீயணைப்புத்துறையினர் வழங்கியிருக்காங்க. அதற்கான காரணம் கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட தீ காயங்களோடு பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய நிலை குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் பரிசோதித்து வருகிறார்கள். இந்த காரணத்தினால் இன்னும் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு அச்சம் எங்கள் மத்தியில் இருக்கிறது என்ற விவரங்களையும் டெல்லி தீயணைப்புத்துறையினர் வழங்கியிருக்கிறாங்க. டெல்லி முழுவதுமே தீ விபத்துக்கள் தொடர்பான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில டெல்லி மால்வியா நகர்ல இன்று ரெஸ்டாரண்ட்ல இன்று காலை 9:45 மணிக்கு ஏற்பட்ட தீ விபத்துல 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரும் துயரமான செய்தியாகவே தீயணைப்புத்துறையினரிடமிருந்து நாம் பெற முடிகிறது. சிகாமணி, யோகேஸ்வரன், நாம் ஏற்கனவே பார்த்தது போல முதற்கட்டமாக இந்த தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்தது. தற்பொழுது 20ஆக அதிகரித்திருக்கிறது. இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தாக இது மாறி இருக்கிறது. தற்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் மற்றும் மீட்பு பணியில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கார்கள்? முக்கியமான அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ இருக்கிறார்களா? டெல்லி காவல்துறையினரை பொறுத்தவரையிலுமே அந்த தீ விபத்து நடைபெற்றக்கூடிய இடத்தை சுற்றிலுமே தடுப்பு வேலிகளை அமைத்து உள்ளே யாரும் செல்ல முடியாத வகையில பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அதே நேரத்துல தீயணைப்பு துறையினர் மற்றும் சிறப்பு அந்த படையினரை பொறுத்தவரையிலுமே அந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க. ஒரு பக்கம் தீயணைப்பு துறையினர் 9:45 மணிக்கு சம்பவ இடத்தை அடைந்ததாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சொல்லப்படுகிறது. ஆகவே 9:45 மணியிலிருந்து இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. அடித்தளத்துல ஏற்பட்ட இந்த தீ விபத்து தான் தொடர்ச்சியாக பரவி பல அடுக்குகளுக்கு பரவிய நிலையில இந்த தீ விபத்து என்பது மிக அதிகமாக இருந்தது. எனவே அதனை கட்டுப்படுத்துவதில் ஒரு பெரும் சவால்கள் இருந்தது அப்படின்ற ஒரு விவரங்களையும் வழங்கி இருக்கிறாங்க. அதே நேரத்துல குறுகியலான ஒரு இடம் என்ற ஒரு காரணத்தால் அதிக அளவுல அந்த இடத்திற்கு செல்வதிலும் சில தாமதங்கள் ஏற்பட்டது அப்படின்ற விவரங்களையும் டெல்லி தீயணைப்பு துறையினர் வழங்கி இருக்கிறாங்க. தற்போதைய சூழல் அடிப்படையில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வழங்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தீ என்பது முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது. உள்ளே புகை மூட்டமாக இருக்கிறது. இருப்பினும் மீட்பு பணிகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். இதுவரை மீட்கப்பட்டவர்கள் 47 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டார்கள். அவர்கள் பெரும்பாலானோர் தீக்காயங்களோடு இருக்கிறார்கள். 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை தெரிவிக்கிறாங்க. அந்த விவரங்களை தெரிவிக்கும் போதுதான் இந்த தீ விபத்தினால் தீக்காயங்களோடு இருக்கக்கூடியவர்கள்
உயிரிழக்க கூடும் என்ற அச்சம் எங்கள் மத்தியில் நிலவுகிறது அப்படின்ற ஒரு விவரங்களையும் வழங்குறாங்க. தற்போதைய சூழலை பொறுத்தவரையிலுமே மீட்பு குழுவினர் தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில டெல்லி காவல்துறையினர் அந்த இடத்தை சுற்றிலுமே ஒரு பாதுகாப்பு வளையம் என்று அமைத்து பாதுகாப்பு வழங்குவதோடு தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணங்கள் குறித்தும் தொடர்ச்சியாக ஒரு தீவிர விசாரணை நடத்தி வராங்க. சிவகாமி, யோகேஸ்வரன், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த உணவகம் ஒரு குறுகிய இடத்தில் அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டீர்கள். முதல் தளத்தில் தரைதளத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தானது முதல் தளம் வரைக்கும் பரவி இருக்கிறது. அப்போதென்றால் இந்த உணவகத்தில் சரியான தீயணைப்பிற்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? பொதுவாகவே டெல்லியை பொறுத்தவரையுமே இந்த மால்வியா நகர் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் ரொம்ப நெரிசல் மிக்க ஒரு இடங்களாகவே இருக்கும். ஒரு குறுகிய சாலை வழியே தான் இந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு எல்லாம் செல்ல முடியும். நெரிசல் மிக்க இடங்கள் என்ற ஒரு காரணத்தினால் இந்த தீ விபத்து முதல் தளம் வரை பரவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்படுகிறது. ஆனால் முழுமையான விசாரணைகளுக்கு பிறகு எந்த ஒரு விவரங்களையும் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி தீயணைப்புத்துறை அதிகாரிகளை பொறுத்தவரையிலுமே தகவல்களாக வழங்குறாங்க. இன்னொரு கோணத்திலையும் இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த ரெஸ்டாரண்ட் முழுவதுமே ஏசி, அதாவது ஏர் கண்டிஷனர் பொருத்தப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்டாக இருக்கிறது. அதிக வெப்ப அழுத்தத்தின் காரணமாக ஏசி ஏதேனும் கோளாறு ஏற்பட்டு அதிலிருந்து தீ கசிவு ஏற்பட்டிருக்கலாமா என்ற வகையிலும் நாங்கள் எங்களுடைய விசாரணையை நடத்தி வருகிறோம். ஆனால் விசாரணையுடைய முழுமையாக பிறகு எந்த ஒரு விவரங்களையும் நாங்கள் ஊடகங்களுக்கு வழங்க முடியும் அப்படின்றத டெல்லி காவல்துறையும் சரி தீயணைப்பு துறையினரும் சரி தெரிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக உள்ள யாரேனும் சிக்கி இருக்கிறார்களா என்றால் எத்தனை பேர் இருந்தார்கள் என்ற விவரங்கள் எங்களுக்கு துல்லியமாக இல்லை. மீட்பு பணிகளை நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறோம். முதல்ல உள்ள இருப்பவர்கள் அனைவருமே மீட்கப்பட வேண்டும் என்பது மட்டுமே தங்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்ற விவரங்களை வழங்கியிருக்கிறாங்க. எனவே இந்த மீட்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததற்கு பிறகு இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம், அந்த குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்ல சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் இருந்திருந்தால் அந்த தீ விபத்து நடைபெற்ற போது ஏன் அங்கிருந்த வெளியேறவில்லை உடனடியாக, அவசர வழிகள் ஏதேனும் இல்லையா, அல்லது தீயை அணைப்பதற்கான அந்த கட்டுப்பாட்டு கருவிகள் ஏதேனும் வைக்கப்படவில்லையா என்பதையெல்லாம் நாங்கள் விசாரணைக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்ற விவரங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைய சூழல்ல இந்த இடிபாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த கட்டடத்துக்குள்ள யாரேனும் சிக்கி இருக்கிறார்களா என்ற கோணத்தில் மட்டுமே தற்போது இந்த தீவிரமான ஒரு சோதனை நடைபெற்று வருகிறது அப்படின்ற விவரங்கள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வழங்குறாங்க. சிகாமணி, தலைநகர் டெல்லியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்து நாட்டையே உலுக்கி இருக்கிறது. 20 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி யோகேஷ்.